ஜெய் வராகி, என் அன்பு செல்லமே, உனக்கு யாருமே துணையாகவே இல்லை. தனியாகவே எல்லாவற்றையும் சமாளித்து கொண்டே இருக்கிறேன். எப்பொழுதுதான் எனக்கென்று ஒரு நல்லது நடக்கும் என்று கேட்டு அலைந்து உன் வாழ்க்கையில் நீயே அழுது நொந்து கிடந்தாயோ, அந்த நொடி என்னை வாராகி அம்மா என்று ஒரு முறை கூப்பிட்டார். ஞாபகம் உள்ளதா? அந்த நொடி உன் கையை நான் இறுக்கி பிடித்து விட்டேன். எனக்கு என்னுடைய குழந்தைகள் அழுவது பிடிக்காத, சந்தோஷமாகவும் எல்லாம் நிறைந்த வசதிகளுடனும் தான் என்னுடைய குழந்தைகள் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுவேன். அதுபோலத்தான் நீயும் எல்லா சந்தோஷங்களுடனும் இருக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்து உன்னுடன் வந்துவிட்டேன். நான் இருக்கும் இடத்தில் எல்லாம் கிடைக்கும், சகலங்களும் அங்குதான் இருக்கும். இப்பொழுது நான் எங்கு இருக்கிறேன்? உன் வீட்டில் இருக்கிறேன். உன் வீட்டில்தான் எல்லாம் வந்துவிட்டது. அதை ஒன்றொன்றாக நான் தருகிறேன். முதலில் நான் வந்துவிட்டேன் உன் வீட்டுக்குள். பிறகு அனைத்துமே வந்த மாதிரி தானே எல்லாம் படிப்படியாக கிடைக்கும். வெற்றிகள், வாழ்க்கையில் சில ஏமாற்றங்களை அகற்றிவிட்டு எல்லா நலங்களையும் வளங்களையும் உனக்கு நான் அள்ளி தெளிக்கப் போகிறேன் உன் மீது. இதுவரை நடந்ததோ இனி நடக்கப் போவதையோ எதையுமே நினைத்து கவலைப்படாதே என்றுதான் நான் சொல்வேன். கவலைப்படாதே. என்னுடைய குழந்தைகள் சந்தோஷமாக சிரித்த முகத்துடன் இருக்க வேண்டும். உன்னுடைய பாரங்களை குறைக்க நான் வந்துவிட்டேன். சீக்கிரத்தில் அனைத்தும் மாறி நீ எதிர்பார்த்தது போல் பேரும் புகழுடனும் உன்னுடைய ஆசைக்கு ஏற்ற மாதிரி வாழ்வாய். நீ தைரியமாக இரு. உன்னுடைய கஷ்டங்கள் குறைந்துவிடும். உன்னுடைய இஷ்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றி தரப்படும். இனி எதையும் நினைத்து கவலைப்படாதே. உனக்காக இந்த அம்மா இருக்கிறேன். யாருமே இல்லை என்று கவலைப்படுவதை விட்டுவிட்டு இந்த உலகை காக்கும் இந்த ஆத்தா உனக்காக இருக்கிறேன் என்று நினைத்துக்கொள். உனக்கான அனைத்து வாய்ப்புகளும் உனக்கு கிடைக்கும். இனி வாய்ப்பே கிடைக்கவில்லையே என்று யோசித்த உனக்கு வாய்ப்புகள் அள்ளி தெளிப்பேன். இனி நீ சந்தோஷமாக இருக்க வேண்டிய காலம் தங்கமே. சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் மீது சந்தோஷங்கள் மட்டுமே இருக்கும். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.